ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்சமையல். இன்றைக்கி நம்ம கோல்சமையல் சேனலில் கோதுமை மாவு குழிப்பணியாரம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை மாவு இனிப்பு பணியாரத்துக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இது ரேஷனில் வாங்கினது தான். இந்த மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மாவு பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சலிச்சுட்டு நம்ம சமைச்சிக்கலாங்க. ஏன்னா அதில் தூசுக இருந்தாலும் வந்துடும். இப்போ நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. 1/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. நம்ம எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்பில் 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரையை நம்ம ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி 1 நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. சர்க்கரைக்கு பதம் எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா அதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணும் பொழுது அதில் இருக்க தூசியெல்லாம் வந்துடும். ஒரு வாழைப்பழத்தை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். சர்க்கரை தண்ணியையும் வடித்து எடுத்துக்கலாம். ஜலிச்சு வச்சுருக்க மாவை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் சுக்கு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க சர்க்கரை தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எடுத்திருக்க சர்க்கரையோட அளவு நம்ம எடுத்திருக்க மாவுக்கு சரியான இனிப்பில் இருக்கும். உங்களுக்கு அதிகமான இனிப்பு தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரையோட அளவை அதிகமாக எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் சேர்த்து பண்ணும் பொழுது ரொம்பவே இந்த குழிப்பணியாரம் டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா சர்க்கரை தண்ணியையும் இப்போ மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கோதுமை மாவு குழிப்பணியாரத்துக்கு நான் 1/2 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் சேர்க்காமல் தேங்காய் பால் தான் இந்த பணியாரத்துக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். நம்ம எடுத்திருக்க தேங்காய் பால் சர்க்கரை தண்ணி இந்த அளவுகள் மட்டும் மாவுக்கு சரியான அளவு தண்ணியாக இருக்காது. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவைப்படும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். மாவுக்கு நம்ம ஒரேடியாக தண்ணி கலந்துடக்கூடாது. அப்புறம் ரொம்ப மாவு தண்ணி மாதிரி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இட்லி மாவு பார்த்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாவை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். மாவை 1/2 மணி நேரம் மூடி போட்டு புழுங்க வச்சு செய்யும் பொழுது கோதுமை மாவு இனிப்பு பணியாரம் ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பணியாரம் ஊற்றிடலாம். பணியார சட்டியில் எல்லா குழிலையும் நல்லா 1/4 குழிக்கு எண்ணெய் நல்லா ஒவ்வொரு ஸ்பூனுக்கும் ஊற்றிடலாம். அப்போ தான் நல்லா வரும். நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நெய் ஊற்றி செய்யும்போதும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா குழிலையும் மாவை ஊற்றிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு பணியாரத்தை வேக வச்சிடலாம். மூடி போட்டு வேக வைக்கும் போது எல்லா பணியாரமும் ஒரே மாதிரி வெந்து வரும். அதுக்காக தான் நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறது. இப்போ எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டுடலாம். பணியாரங்களை திருப்பி விட்டதுக்கு அப்புறமா நம்ம மூடி போட தேவையில்லை. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக பணியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எல்லா இனிப்பு பணியாரமும் இப்போ சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி குண்டு குண்டாக நமக்கு கோதுமை மாவு இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த இனிப்பு பணியாரத்தை செஞ்சு தரும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் பால் ஊற்றி செய்யும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.